பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரண்சை ஆசிரியர் ஊடகவியலாளர் திரு அசீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா ஐபேக் அவருடைய ஆபீஸ்லயும் அவருடைய தலைமையா இருக்கிற பிரதீப் ஜெயின் அவருடைய வீட்லயும் சரி இடி ரைடு புகுந்திருந்தாங்க. அப்படி இடி ரைடு புகுந்துட்டு இருக்கும்போது மம்தா பானர்ஜி அவர்கள் உள்ள புகுந்து சில ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது. இப்போ எவிடன்ஸ் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இடி தரப்புல இருந்து குற்றச்சாட்டப்படுது. இந்த தரப்புல இருந்து பார்க்கும்போது அவங்க ஐபேக் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆக்சஸ் பண்றதுக்காகவும் எங்களுடைய வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்காகவும் இடி இப்படிப்பட்ட முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கூடுதலாக பிரைம் மினிஸ்டரை பார்த்து அமித்ஷா அவர்கள் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுறாங்க. கூடுதலா தகவலா பார்க்கும்போது இவங்க இடி அதிகாரிகள் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இடி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல இரண்டு தரப்புமே நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. நீதிமன்றம் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட அதை பற்றி விசாரணையை நடத்தலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விசாரணையில என்ன முடிவு வருது அப்படின்றது நமக்கு தெரியல. விசாரணைக்கு முன்னர் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அந்த பதிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இரண்டு தரப்பு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்று நடைபெற்ற அந்த ரைடு அந்த சமயத்துல வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்க உள்ள இவருடைய வேலையை செய்ய விடாம தடுத்தாங்க. முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றத அவங்க தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேணும்ன்றது அவங்களுடைய பிரேயரா இருக்கு. ரெண்டாவது தரப்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தரப்புல இருந்து, வெஸ்ட் பெங்கால் அரசு தரப்புல இருந்து, மேற்கு வங்க அரசு தரப்புல இருந்து போயிருக்குது. இந்த ரைடு உள்நோக்கம் கொண்டது. இது சட்டத்திற்கு புறம்பான ரைடு. ஐபேக்கு எதிராக இவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு இந்த ரைடு நடைபெற்றிருக்கு அப்படின்றதான் அவங்க தரப்புடைய வாதம். இதுல ஒரு சந்தேகம், இடி குறிப்பிடும் போது எந்த ஒரு அரசியல் கட்சி சார்புலையுமே இதுல நடத்துறது கிடையாது. அரசியல் கட்சி அலுவலகத்தில் இது நடத்த கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் லிமிடெட் கம்பெனில தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக எதுக்கு போய் கவர்மெண்ட் போய் முறையிடும்? ஐபேக்குக்கும் அங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய உறவு வெளிப்படையான ஒரு விஷயம். ஐபேக்ன்றது வேற ஏதாவது நிறுவனம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அவங்களோட சர்வீஸா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் டிஎம்சியோட கிட்டத்தட்ட 2019 இருந்து உறவுல இருக்கிறாங்க. வெறும் தேர்தல் காலத்துல மட்டும் அவங்களுடைய வேலை கிடையாது. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தொடர்பான பல்வேறு விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள். அதாவது பார்ட்டி ஸ்ட்ரக்சர், பர்சனலா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் தொடங்கி வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம், அதை எப்படி முழுமையா மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது வரைக்கும், இது வரைக்குமான அட்வைஸை கொடுக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்சி. அவங்க அந்த கன்சல்டன்சி யாரோட க்ளோஸா ஒர்க் பண்றது அப்படின்றது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த கன்சல்டன்சி இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல தமிழ்நாட்டில் மாதிரியே இன்னொரு 2-3 மாதங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இப்ப அந்த தேர்தலை ஒட்டி ஐபேக்கினுடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை. தேர்தல் வியூக அமைப்பாளர்கள், வியூக அமைப்பு அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். தேர்தல் காலத்தில் அதனுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவங்க அந்த வேலையை செய்து கொடுக்குறாங்களோ, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த நிறுவனத்துக்கு ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன தேர்தல் ரொம்ப க்ளோஸ்ல வந்துருச்சு. என்னென்ன விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யாரையெல்லாம் நாங்கள் வேட்பாளராக கன்சிடர் பண்றோன்ற லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க தரப்போட கருத்தை சொல்றாங்க. ஃபைனல் டெசிஷன் பார்ட்டி தான் எடுக்க போகுது. பட் அவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பார்ட்டி தரப்புல இருந்து நாங்க இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு இந்த நபரையும் வேட்பாளராக நிறுத்துவதற்கு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இவரோட பிளஸ் மைனஸ், இவரோட பிளஸ் மைனஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்க எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்களுடைய கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன? ஏன்னா இப்ப ஐபேக்ன்ற அமைப்பு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்கக்கூடிய அந்த தரவுகளை வச்சு மட்டும் முடிவெடுக்க போறது இல்லை. அவங்க தனியான நிறுவனம், அவங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க, கிரவுண்ட் லெவல்ல ஆட்கள் இருப்பாங்க. அவங்க யார் யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில பலமாக இருக்கிறார்கள், மக்கள் செல்வாக்கு பெற்ற நபர்களாக இருக்காங்க, அவங்கள இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தினா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்கு, இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட நபரை நிறுத்தினா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தனிப்பட்ட முறையில் இந்த தரவுகளை சேகரித்து வச்சிருப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி தரப்புல இருந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2 லிஸ்ட்டையும் அவங்க கம்பேர் பண்ணி இவங்களை நிறுத்தலாம், இவங்களை நிறுத்த வேணாம், இவங்களுக்கு இந்த ப்ளஸ் இருக்கு, இந்த மைனஸ் இருக்கு, இல்லை நீங்கள் கொடுத்த லிஸ்ட்ல இந்த 2 பேருமே உதவாது, நாங்க ஒன்று வச்சிருக்கோம், நாங்க ஒரு நபரை சூஸ் பண்ணியிருக்கோம், இவரை கூட நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது அந்த கம்பெனிக்கும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இடையில சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சமயம். இது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சமயம். இந்த சமயத்துல என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய கோஃபவுண்டரோட வீட்டுல மட்டும் இடி ரைடு கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் 6 இடங்கள்ல ரைடு.
அவருடைய நிறுவனத்திலையும் ரைடு, ஐபாக் நிறுவனத்திலையும் ரைடு, டெல்லியில ஒரு 4 நிறுவனத்துல ரைடு, ஒட்டுமொத்தமாக 10 இடங்கள்ல ரைடு. அதாவது இந்த மணி லாண்டரிங் சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்கள்ல ரைடு. அதுல வெறும் அவரோட ஒரு பர்சனல் தனிநபர், அவருக்கும் இந்த பார்ட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஐபாக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னா அது வேற மாதிரி ஹேண்டில் பண்றது. எதற்கு மமதா பானர்ஜி இறங்கி போனாங்க? அவங்க சொல்ற குற்றச்சாட்டு தான் இது. இப்ப நான் இப்ப சொன்னல, இவ்வளவு விஷயத்த விளக்குனேன்ல, இது வந்து மமதா பானர்ஜி தரப்புல இருந்து, திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த ரைடினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த தேர்தல்ல நாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து முன்கூட்டியே பாஜக தெரிந்து கொள்ள விரும்புகிறது. இல்ல, இதுக்கு ஐபேக்ல ரைட் நடத்தி தான் அப்படி தெரிஞ்சுக்கணும் இல்ல, வந்து சோர்ஸ் மூலமா விசாரிக்கலாம். அவங்க கட்சிக்குள்ள நிறைய சீப்பர் செல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதன் மூலமா அவங்க தெரிஞ்சுட்டு போறாங்க. எதுக்கு ஈடி வரைக்கும் அவங்க பாயணும்? தெரிந்து கொள்வதற்கு வழி இல்லாமலாம் கிடையாது. அப்படியாக அது தெரிந்து கொண்டால் அதை பற்றி பிரச்சனை யாருக்குமே கிடையாது. அதை வந்து மமதா பானர்ஜி இந்த மாதிரி இங்க ஒரு ஸ்லீப்பர் செல் இருந்தார், அவர் மூலமாக பாஜக தெரிந்து கொண்டதுன்னா இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு. பட் இடி இந்த குறிப்பிட்ட சமயத்துல இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை டார்கெட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ரைடை நடத்துறாங்க அப்படின்ற போது இடியினுடைய கடந்த கால நடவடிக்கையும் சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இடி வந்து அப்பழுக்கற்ற ஒரு நிறுவனம், அந்த அமைப்பின் மீது எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது. இதற்கு முன்னரும் கூட இப்போதும் கூட அதனுடைய நடவடிக்கை எல்லாமுமே வந்து நேர்மையான, நடுநிலையான, ஒரு சார்பற்ற அப்படி மாதிரியான நடவடிக்கை. எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகல. எல்லாமுமே குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகல. குற்றச்சாட்டுனா எல்லா நிறுவனங்கள் மீதும் எல்லாருமே குற்றம் சுமத்துவாங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, காவல்துறை ஒருதலை பட்சமா செயல்படுது, சிபிஐ ஒருதலை பட்சமா செயல்படுது, இடி ஒருதலை பட்சமா செயல்படுது, இந்த அரசியல் அதிகாரி, இந்த அரசு கட்சியை சேர்ந்த தலைவர் ஒருதலை பட்சமா செயல்படுறாரு, அரசு நிறுவனம் ஒருதலை பட்சமா செயல்படுது. இது மாதிரி குற்றச்சாட்டுகளை பொதுமக்களும் சாதாரண நபர்களும் வைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனா இப்படி இடி மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா அதற்கு தரவுகள் இருக்குது. ரொம்ப முக்கியம், தரவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தரவு, இது வந்து அரசு தரப்புல இருந்தே கொடுக்கப்பட்ட தரவு. என்னன்னா, கடந்த ஜூலை மாதத்துல பார்லிமெண்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி, கடந்த 10 ஆண்டுகள்ல, அதாவது 2015 தொடங்கி 2025 வரைக்கும், இது முழுசும் நமக்கு தெரியும் பாஜகவினுடைய ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலத்துல இடி எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணுச்சு, எவ்வளவு கன்விக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது பார்லிமெண்ட்ல பாஜக அரசு கொடுத்த தகவல் 5892 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 5892 கேஸ் 10 வருஷத்துல. கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க. கன்விக்ஷன் ஆர்டர் வந்து 8 கன்விக்ஷன் ஆர்டர். அதுல அரெஸ்ட் பண்ணப்பட்ட, அதாவது கன்விக்ட் பண்ணப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 15. க்ளோஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாம ஃபைல் பண்ணிட்டோம், உண்மை எதுவுமே இல்லை, அதுல பாத்தீங்கன்னா 49 கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கன்விக்ஷன் ரேட்டை பார்க்கும் பொழுது, நான் சொல்றது 10 ஆண்டுகள்ல கன்விக்ஷன் ரேட்டை பார்க்கும் பொழுது 0.1%. 5892 கேஸை ஃபைல் பண்ணி நீங்க வெறும் 15, அது 8 கன்விக்ஷன் ஆர்டர் தான், அதுல 15 பேர் தான் நீங்க சிறைக்கு அனுப்பியிருக்கிறீங்க. அதிகாரப்பூர்வமா சிறைக்கு பிடிச்சி போடுவாங்க, அவர் மேல வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 பேருக்கு தான். இல்ல, ஒவ்வொரு வாட்டி ரைட் நடக்கும்போது இந்த பேக்டாப்பை நம்ம யோசிச்சிட்டே இருக்கணுமா? இடி மேல ஒரு நியாயம் இருக்காதான்னு கேட்குறேன். நியாயம் இருந்தா கன்விக்ஷன் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும்ல. இப்போ எனக்கு எந்த முன்னுதாரணம், எனக்கு வந்து இப்போ இடி வந்து டைரக்டா எடுத்தெடுப்புல வந்து ஒருவர் மீது பிஎம்எல்ஏ ஆக்டின் அடிப்படையில் குற்றம் சுமத்த முடியாது. ஏற்கனவே அந்த நபர் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஐபிஎஸ்ல பிஎன்எஸ்ல அவர் மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா கரப்ஷன் ஆக்ட்ல ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ ஒரு ஒரு அமைச்சர் இருக்காரு, இல்லைன்னா ஒரு அரசு அதிகாரி இருக்கிறாரு, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வந்து துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பணம் சேர்த்துட்டாரு. அது வந்து அவர் சார்ந்த நிறுவனத்துல, இல்லைன்னா அவர் பணியாற்றக்கூடிய அந்த துறையில வேலை வாங்கி தர்றதா அதிகமான காசை வாங்கி அதன் மூலமா தகுதியற்ற நபர்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ டிவிஎஸ்சி தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுது அப்படின்னா, அதனால் திரட்டப்பட்ட பணம் இருக்குல்ல, அதனால் திரட்டப்பட்ட பணம், அந்த மணி லாண்டரிங், அப்பதான் அந்த மணி லாண்டரிங் அப்படின்றது இன்வால்வ். அந்த பணத்தை அவர் வந்து எப்படியாக சட்டத்துக்கு புறம்பாக அவர் மறைத்து வைத்தார், இல்லைன்னா வேற காரியங்களுக்கு பயன்படுத்தினார், அந்த இடத்துல தான் இடி வரும். அப்பதான் பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து அது யூஸ் பண்ணி உள்ள வர முடியும். சரியா? அப்போ இந்த 5892 கேஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே இடி எப்படியாக உள்ள போயிருக்க வேண்டும்னா இப்படிப்பட்ட ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் தான், ஒரு மூல வழக்கு இருக்கணும், ஒரு மூல வழக்கு, ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் போயிருக்க முடியும். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு முகாந்திரம் இருந்துச்சுன்னா, மணி லாண்டரிங்கான ஒரு முகாந்திரம் இருந்துச்சுன்னா கன்விக்ஷன் ரேட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல. நீங்க சொல்றீங்க சரி, இடியோட வழக்கு எல்லாமே இழுத்தடிக்கப்படுது ஏதோ ஒரு வகையில் அப்படின்றது 10 வருஷம்
ஒரு நாள் 2 நாள் 10 வருஷம். அப்போ 10 வருஷமாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இத்தனைக்கும் டைரக்டர் வேற எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆமா. அப்போ இந்த 10 வருஷம் இடி எதற்காக பயன்படுத்தப்பட்டது? நான் வெறும் இந்த டேட்டாவை வச்சு மட்டும் இந்த முடிவுக்கு வரல. இடி தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. தமிழ்நாட்டில் இடி எப்படியாக பயன்படுத்தப்பட்டது? இப்போ டாஸ்மாக் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல, பெரும்பாலும் அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் மணி லாண்டரிங்னு சொல்லிட்டு நேரா வந்தாங்க, உள்ள வந்தாங்க, இங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த கேஸுக்கு இடைக்கால தடையெல்லாம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கித் திவாரி நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு இடி ஆஃபீஸர் எப்படி வந்து ஒரு கேஸை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு டாக்டர், மதுரையை சேர்ந்த ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி கேஸ் அதை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 20 லட்ச ரூபாய் கேட்டு அந்த 20 லட்ச ரூபாயை டாக்டர் கொடுத்து கையும் களவுமாக டிவிஎஸ்சி அவரை கைது பண்ணாங்க. நமக்கு நல்லா தெரியும். அதற்கு பிறகு அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு, சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர் இப்போ கூட அந்த வழக்கு போயிட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இடி எப்படியாக பயன்படுத்தப்படுது, எந்த டைம்ல யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுது? குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்கள், இன்னும் பாஜக ஆளக்கூடிய, பாஜக ஆளாத மாநிலங்கள்ல பாஜகவோட கூட்டணியில இல்லாத அந்த கட்சிகளுக்கு எதிராக, அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இடி பயன்படுத்தப்படுது. இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக இடி பயன்படுத்தப்படுது. எப்படி வந்து தமிழ்நாட்டில் சாதாரண விவசாயிகளிடம் இடி எப்படி வந்து நடந்துடுச்சு அப்படின்றதுக்கான உதாரணம். இதெல்லாம் நான் வெறும் தமிழ்நாடு உதாரணம் மட்டும்தான் சொல்றேன். தேசிய அளவில் எடுத்துட்டீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இது இரண்டும் எப்படியாக எதிர்கட்சிகளுக்கு எதிராக பாஜக பயன்படுத்துது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கு. நிறைய உதாரணங்களை லைனா அடிக்கிட்டே போகலாம். இப்போ இதுதான் இடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்த விஷயம். அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் இந்த கான்டெக்ஸ்டின் அடிப்படையில தான் நம்ம இடியை அணுகிறோம். இந்த இடியை அணுகும் பொழுது அப்போ இந்த சமயத்துல நீங்க வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது முக்கியம். தேர்தல் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா, எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க மாநிலங்கள்ல வெஸ்ட் பெங்கால் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரியான மாநிலங்கள்ல தான் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஸ்ட்ராங்கா குரல் எழுப்பப்பட்டு வருது. மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு மாநில அரசு ஒத்துழைக்காது அப்படின்றது தொடங்கி இப்போ வரைக்கும் நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 1, 2 இல்லை 3 கடிதம் இது வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. நவம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க, டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஜனவரி 6ன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதங்கள் எல்லாத்தையுமே படிச்சா நமக்கு நல்லா தெரியும், எலெக்ஷன் கமிஷன் தொடர்பாக மம்தா பானர்ஜி எழுப்பக்கூடிய மிக முக்கியமான டவுட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நீங்க திட்டமிட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, திட்டமிட்டு கிட்டத்தட்ட டிராஃப்ட் ரோல்ல 58 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. நம்மளது 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்களே, அதே போல டிராஃப்ட் ரோல்ல 58 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. நீக்கப்பட்டு இப்போ புதிதாக அந்த நீக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நடவடிக்கையில பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது அப்படின்றதுதான் மம்தா பானர்ஜியுடைய குற்றச்சாட்டு. இப்ப வேற எந்த மாநிலங்களையும் விட, வேற எந்த மாநில முதல்வரையும் விட மம்தா பானர்ஜி தான் எஸ்ஐஆர் அப்படின்றது முழுக்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு சார்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அப்போ யாருடைய சார்பாக அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா, பாஜகவுக்கு சார்பாக அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடிய முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. அது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு முடிவை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இல்லாட்டினா டிஎம்சிக்கும் இடையில அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமும் போயிட்டு இருக்கு. குழப்பம்ன்றதை பொறுத்து அவங்க மேல குற்றச்சாட்டு, இவங்க மேல குற்றச்சாட்டு, அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்ற அளவுக்கு கிரவுண்ட்ல அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு பாய்லிங்கான ஒரு விஷயமா இருக்கு எஸ்ஐஆர் அப்படின்றது வெஸ்ட் பெங்கால்ல. அப்ப அந்த மாதிரியான சமயத்துல இடி இப்படிப்பட்ட ஒரு ரைடு நடத்துது. ஒன்று தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இன்னொன்று எஸ்ஐஆர் நடவடிக்கையே இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் பயங்கரமா எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. இந்த சமயத்துல நீங்க மேற்கொண்ட ரைடு அப்படின்றது இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாராவது ஒரு தலைவர் வீட்டில் ரைடு நடத்தினா கூட அதை வேற விதமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். கடந்த காலங்களில் நடத்தியிருக்காங்களான்னா நடத்தி இருக்கிறாங்க, இதே மாதிரி தான் நடத்தியிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி வந்து இப்படி சென்ட்ரல் ஏஜென்சி நடத்துற ரைட்ல அவங்க நேரடியாக அந்த இடத்துக்கு போறது இது புதுசு கிடையாது. 2019 போயிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலோட டிஜிபியா இருக்கிறவர் அன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய அன்னைக்கு வந்து கொல்கட்டாவுடைய கமிஷனர், அவரை வந்து இந்த சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம் ஒன்று இருக்கு, அந்த கேஸ் தொடர்பாக விசாரணை நடத்துறதுக்கு சிபிஐ வராங்க. அப்போ முன்கூட்டியே ஒரு தகவல் கசிந்திருக்கு. என்ன அப்படின்னா,
அந்த போலீஸ் அதிகாரி பேர் வந்து ராஜீவ்குமார். அவரை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல். சிபிஐ விசாரணை மட்டும் பண்ண போறதில்ல, அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல். அப்போ ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம், அந்த தலைநகரத்தினுடைய கமிஷனர் அவரை வந்து சிபிஐ விசாரிக்க வருது ஒரு ஸ்கேம் தொடர்பாக. அவர் அரெஸ்ட் பண்ண போறதுக்கான தகவல் இருக்கு அப்படின்ற போது மம்தா பானர்ஜி இறங்கி நேரா போய் சிபிஐ ஆஃபீஸ் வாசல்ல தர்ணா பண்ணாங்க. ஓகே, சும்மா இல்ல, தர்ணா பண்ணாங்க. அது அப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம், ஒன்றியத்திற்கு அதிகாரம், அது தொடர்பான கேள்வி எழக்கூடிய வகையில அந்த இன்சிடென்ட் அமைஞ்சது. சிபிஐயினுடைய இந்த ரைடை ஒரு மாநிலத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்புல, ஹையர் கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி தடுத்து நிறுத்தலாமா அப்படின்னு இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போச்சு. அது தொடர்பான வழக்கு. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அந்த ராஜீவ்குமாரை நீங்க வெஸ்ட் பெங்காலில் வச்சு விசாரிக்கக்கூடாது, டெல்லியில வச்சு விசாரிக்கக்கூடாது, காமனா ஒரு இடத்துல வச்சு விசாரிங்கன்னு உத்தரவு போட்டுச்சு. அதற்கு பிறகு அவரை ஷில்லாங்ல வச்சு விசாரிச்சாங்க, மேகாலயாவினுடைய ஷில்லாங்ல அங்க வச்சு விசாரிச்சாங்க. ஸோ மம்தா பானர்ஜி இப்படிப்பட்ட ஒரு 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 முடிவு எடுக்கிறது, இல்லை இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துறது இது முதல் முறை கிடையாது. புதுசு இல்லைனாலும் இந்த முறை வந்துட்டு சரியானதானா அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு சமயம் பாஜக வந்து பார்க்கும்போது உங்ககிட்ட பயம் இல்லைன்னா நீங்க எதுக்கு டைரக்டா போய் இன்வால்வ் ஆகுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. இது பயம் இல்ல மற்ற சார்ந்த விஷயம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐபேக்கினுடைய கோஃபவுண்டர் வீட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை வந்து இவங்க எடுக்க வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரியான அலிகேஷன், அந்த டாக்குமெண்ட்டை இவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, அப்படியாக இது எடுத்து செல்லப்பட்டுச்சு அப்படின்னா அதில் உண்மையிலேயே இவ்வளவு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, நீங்க சொல்ற அந்த விஷயம் இதுல அடங்கும். உங்களுக்கு தான் பயம் இல்லையே, உங்களுக்கு தான் வந்து எந்த தவறும் இல்லையே, நீங்க ஏன் பயப்படுறீங்கன்ற கேள்வி எழுப்பலாம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி எழுப்பக்கூடிய கேள்வி வேற. நீங்க வர்றது இந்த கேஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு கிடையாது. முதல்ல அந்த கேஸ் என்ன, 2020 பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர். 2020 நடக்குது. அங்க வந்துட்டு ஹவாலா பணம் கைமாறுது. அந்த ஒரு டீலர் வந்து இவருக்கு ஐபேக்ல இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு காசு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு சர்க்கிள் வருது. ஆமா, யாரோ ஒரு அனூப் மாஜி அப்படின்ற ஒரு ஸ்மக்லர், அவர் வந்து என்ன பண்றாரு, கோல் வந்து அதாவது நிலக்கரியை வந்து சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகலா வெட்டி எடுத்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாரு. அந்த நிறுவனம் வந்து அந்த நிலக்கரியை பயன்படுத்தி, அதாவது ஸ்டீல் நிறுவனம் அது, அந்த நிறுவனம் இந்த நிலக்கரியை பயன்படுத்தி ஸ்டீல் உற்பத்திக்கு அதை பயன்படுத்திக்குது. அப்போ நீ வந்து சந்தையில வாங்குறதுக்கும் இல்லீகலா வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்க வந்து கிலோ வந்து 10 ரூபானா இல்லீகலா வாங்கினா கிலோ 2 ரூபா 3 ரூபாய் கூட கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு மிகப்பெரிய லாபத்தை இந்த நிறுவனம் அடையுது. அந்த நிறுவனம் இப்படியாக அடைந்த லாபம், அந்த நபர் அடைந்த லாபம், இதன் மூலம் கிடைக்கப்பட்ட பணம், இந்த பணம் எப்படியாக அவாலா மூலமாக பரிமாற்றம் செய்யப்பட்டது, அதுல ஐபேக் எப்படி பயன்படுத்தப்பட்டது, இது வந்து ஐபேக் கடைசியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒரு இல்லீகல் ஆபரேட்டர், ஒரு நிறுவனம், இவங்க 2 பேரும், இது இடையில உருவான பணம் அப்படின்றது ஐபேக் மூலமாக எப்படி போச்சு, இல்லை ஐபேக்கு எப்படி போச்சு அப்படின்றதுதான் கேஸ். இந்த கேஸை 2020 டெல்லியில சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இன்னைக்கு 2026 தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சமயம். இந்த சமயத்துல இந்த கேஸ் தொடர்பாக நீங்க வந்து அதுவும் யாரோட வீட்டுல இதை நடத்துறீங்க, யாரோட அலுவலகத்துல, நான் வெறும் வீடு மட்டும் கிடையாது, அலுவலகத்துல இதை நடத்துறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இடியோட ட்ராக் ரெக்கார்டு, 2வது பாஜக எப்படி இடியை இவ்வளவு காலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, இடியோட கன்விக்ஷன் ரேட்டு, அப்புறமா இன்னைக்கு அந்த இடி ரைட் நடைபெற்ற சமயம், நடைபெற்ற இடம், எதிர்கட்சி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவங்க என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி வேற எந்த டாக்குமெண்ட்டையும் அவங்க எடுக்க வரல, எங்களுக்கு எதிராக நிறைய டாக்குமெண்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டாங்க நான் சொல்றாங்க. நாங்களும் அவங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ட்டியோட இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, ஐபேக் கிட்ட இருக்கு. பார்ட்டியோட ரொம்ப முக்கியமான ரகசியமான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. தேர்தல் சமயம் உன்னுடைய வியூகம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் எளிதாக உன்னை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் கஷ்டப்பட்டு 2 கேண்டிடேட்டை நான் முடிவு பண்ணி அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த 2 பேரை தாண்டி 3வது ஆள் இல்லை அப்படின்னா, அந்த கேண்டிடேட்டை என்னால் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னா நான் வந்து அவரை வீழ்த்தக்கூடிய வகையில, இல்லாட்டினா அவரை முன்கூட்டியே, அவங்ககிட்ட தான் இடி மறுபடியும் சொல்றேன், அந்த இடத்துல இடி வருது, திருப்பி சிபிஐ வருது, இன்னும் பல அமைப்புகள், இன்கம் டேக்ஸ் இருக்கு, இதை பயன்படுத்தி அந்த கேண்டிடேட்ஸை என்னுடைய வழிக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாஜக பார்க்குமானா பார்க்கும்.
அதற்கான வாய்ப்பு இருக்கானா இருக்கு. அதுதான் இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து நிதர்சனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கான ஆதாரங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு சுவேந்த அதிகாரி இருக்காருல்ல, ஒரு காலத்துல வந்து வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரசினுடைய முக்கியமான தலைவர். இன்னைக்கு வந்து பாஜகவுல போய் எப்படி அவர் உட்கார்ந்தார், அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, அந்த குற்றச்சாட்டுலாம் இன்னைக்கு எங்க போச்சு, எங்க காணாம போச்சு? முஸ்லீம் எம்எல்ஏக்கள் உள்ள வர முடியாதுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா அப்ப அவர் மீது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கும். அஜித் பவார் மறுபடியும் இந்த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அஜித் பவாரை என்னைக்குமே நம்ம பேசாம இருக்க முடியாது. அவர் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டு? ஹிமாந்து பிஸ்வா சர்மா யாரு, அவர் மீது என்ன குற்றச்சாட்டை நீங்க வச்சீங்க? இன்னைக்கு யார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு, இங்க ஒரு எதிர்கட்சியில் உட்காந்துருக்காரு, அவர் துணை முதலமைச்சராக உட்காந்துருக்கு. என்னது இது? சோ இது எல்லாமுமே நமக்கு முன்கூட்டியே தெரியும். பாஜக இப்படியாக செய்வதற்கான முகாந்திரம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா முகாந்திரம்லாம் கிடையாது, 100% செய்யும் அப்படின்றத. அதுவும் வெஸ்ட் பெங்கால்ல செய்யுமானா வெஸ்ட் பெங்கால் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட். தமிழ்நாடு எந்த அளவுக்கு அவங்களுக்கு டார்கெட்டோ வெஸ்ட் பெங்கால் அதற்கு சமமாக அவங்களுக்கு ஒரு டார்கெட். தமிழ்நாட்டில் கூட இன்னும் பல ஆண்டு காலம் பிடிக்கலாம் அவங்களுக்கு. சொல்றேன், தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்பது பாஜகவினுடைய விருப்பம். அந்த விருப்பம் உடனடியாக அவங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை, சூழல் இல்லை. அவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ல வந்து உட்கார்ற அளவுக்கு. ஆனா வெஸ்ட் பெங்கால் அதற்கான வாய்ப்பு இருக்கானா கரணம் தப்புனாலும் மரணன்ற மாதிரி தான் திரிணாமுல் காங்கிரஸும் அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் மீறி பாஜகவினுடைய வளர்ச்சி அங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல இன்னும் கூடுதலா ஒரு நெருக்கடியை கொடுத்தோம் அப்படின்னா நம்மால் ஆட்சியை பிடித்து விட முடியும். நமக்கு தான் தெரியும் பாஜக ஆட்சி பிடிக்கிறது அப்படின்றது நேரடியாக ஆட்சியை பிடிப்பது அப்படின்றதை தாண்டி குறுக்கு வழியில ஆட்சியை பிடிப்பதற்கான எல்லா இதனுடைய வரிசையில ஐபேக் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த லைன் புரிஞ்சுக்க முடியுது. இதனுடைய வரிசையில வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்காக ஒரு நிறுவனம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கேரளாவில் நிறுவனம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறுவனங்கள் வரிசையா டார்கெட் பண்ணப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிச்சயமா அப்படியாக அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா எதையும் செய்ய தயங்காதவர்கள் தான் அவங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். எதையுமே செய்ய தயங்க மாட்டாங்க. ஆனா எலெக்ஷன் டைம்ல அப்படி செஞ்சா அதை பற்றியான கவலை அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லையே. திரிணாமுல் காங்கிரஸ் இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில, அதாவது மம்தா பானர்ஜி தலைமையில திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பேரணியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. யாருக்கு எதிராகனா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இடியை பயன்படுத்தி அவங்க தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு இன்னைக்கு அந்த இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஒரு சண்டை போட வேண்டிய தேவை இருக்கு. அங்க அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட நெருக்கடி கொடுக்கும் பட்சத்துல அந்த அளவுக்கான ஒரு எதிர்வினை இங்க நடக்க வேண்டிய தேவையும் இருக்குது. இல்லைனால இல்லை. இப்போ நீ அங்க ஈடியை பயன்படுத்துறாங்க, இங்க திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்துறாங்க. எங்க எதை பயன்படுத்த முடியும், எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதை பயன்படுத்துறாங்க. இங்க ஈடியை பயன்படுத்தாம இல்லை, இங்கேயும் ஈடியை பயன்படுத்துறாங்க. இங்க சிபிஐ பயன்படுத்தாம இல்லை, இங்கேயும் சிபிஐ பயன்படுத்துறாங்க. ஸோ என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிபிஐ விசாரணையில பாஜக இன்னைக்கு திமுகவை விட்டுட்டு தாவேகாவை இன்னைக்கு பணிய வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாராலையும் முன் வைக்கப்படுது. 12ஆம் தேதி விஜய் அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுது. விஜயிடம் என்ன கேள்வி கேட்க போறாங்க? கேள்வி கேட்பது முக்கியம் இல்ல, அதன் மூலமா உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்துல இருந்து உங்களை தப்பிக்க வைப்பதற்காக நான் உங்களிடம் கேட்கக்கூடிய கைமாறு. அப்ப என்ன கேட்பேன் அப்படின்னா, வாங்க கூட்டணிக்கு, கொடுக்கறத வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இது வந்து சும்மா ஒரு யூகமாக பேசல, இது எல்லாம் நடந்து இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாம், எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடத்திதான் அமித்ஷா சாணக்கியன்ற பேர் வாங்கியிருக்காரு. ஆமா, அதனாலதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உங்க சாணக்கியன் எல்லை மீறுகிறார், கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட மம்தா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்களை தாண்டி வேலை செய்யறாரு, நாளைக்கு உங்க இடத்துல வந்து உட்கார்ந்துருவாரு. அப்படி அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரோக். அது அப்படிதான் பார்க்கணும் மம்தா பானர்ஜியினுடைய அந்த நடவடிக்கை. இப்போ மம்தா பானர்ஜியுடைய அணுகுமுறை வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்தது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து தலைமைச் செயலகத்துல பூந்து இடி ரைடு பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் வந்துட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஈடுபடல. அவரு நீதிமன்றத்துக்கு போனாரு, கேசஸ் பார்த்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கு. இவங்க வந்து டைரக்டா அலுவலகத்துள்ள போதுறாங்க, வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரியான எதிர்ப்புணர்வு, இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை காட்டுவது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில என்ன பர்செப்ஷனை ஏற்படுத்தும்? ஒரு சூழலை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும், இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணா அவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயத்தை செய்துவிட முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு தேவைப்படுது. மக்களிடம் அப்படியாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை மம்தா பானர்ஜிக்கு இருக்கு. நடப்பது அப்படின்றது அநீதி, அதை வந்து மக்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த வழி அப்படின்றது சாத்தியமான, இதுதான் சாத்தியமான வழி அப்படின்றது அவங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படியாக அவர்கள் அதை ஹேண்டில் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சூழல் வேற, இங்கு வேற விதமாக ஹேண்டில் பண்றாங்க. இங்கு அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் சான்ஸ், மைலேஜ் எடுப்பதற்கான சான்ஸ் கிடைக்கும் போதும் கூட
எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் தன்னுடைய தொண்டன் மரணமடைய விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம முதலமைச்சர். ஸோ இங்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை இப்படியாக இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய அணுகுமுறை சூழல் தான் அதை தீர்மானிக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்படிதான் பார்க்கணும் நம்ம. அதற்காக இவர்கள் சரி இவர்கள் தவறு, இல்லைன்னா இவருடைய நடவடிக்கை தப்பு அவங்களது சரி அப்படின்ற மாதிரி இதை பார்க்க முடியாது. சூழல் தீர்மானிக்குது. நிறைய விஷயங்களுக்கு வந்தீங்க சார். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.